எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 ஹார்ஷ் பட் எம்பவரிங் ட்ரூத் தட் யூ நீட் டூ ஹியர பத்தி தான் பார்க்க போறோம். தைரியம் 2 காரணத்தால வரும். ஒண்ணு கிறுக்குத்தனத்தால, இன்னொன்னு நேர்மையா இருக்கிறதுனால. கிறுக்குத்தனத்த தான் டெய்லி பார்க்குறீங்க. நேர்மையா இருக்கிறத பாருங்கன்னு சொல்லிட்டு கேஜிஎஃப் 2ல வந்து ஒரு டயலாக் வரும். இந்த டயலாகோட மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நேர்மையா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கும். அப்ப தைரியம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கான பேஸ் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நேர்மையா இருக்கிறது. அப்போ நேர்மையா இருக்கிறதுக்கான ஒரு பேஸ் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உண்மைகள தெரிஞ்சுக்கிறது, உண்மைகள பேசுறது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ லைஃபோட சில ஹார்ஷான ட்ரூத்த வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்ஷா இருக்கு, கேட்கறதுக்கு முடியல அப்படின்ற மாரியான ஒரு ட்ரூத்ஸா இருந்தாலும், அந்த உண்மைகள ஒத்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப் வந்து நேர்மையா மாற ஆரம்பிச்சிரும். நேர்மையா மாறுனா தைரியம் வர ஆரம்பிச்சிரும். தைரியம் வந்துருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க சக்சஸ் பண்ணிடலாம். ஏன்னா நீங்க எந்த விஷயம் செஞ்சாலுமே பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கரேஜ் தைரியம் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் என்ன பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சில ஹார்ஷான விஷயங்கள், ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் வந்து உண்மையாவே இருந்தாலும் எதுக்குப்பா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்க ஆரம்பிச்சுடுறாங்க. சில கஷ்டமான ரெஸ்பான்சிபிலிட்டீஸா இருக்கும்போது, ஐயோ! இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஏன் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு அத பார்த்து ஓட ஆரம்பிச்சுடுறாங்க. எல்லாத்துக்குமே தாண்டி இப்போ ஒரு விஷயம் தெரியுது. ஓ! இது தப்பு. இந்த நபர் வந்து இந்த மாரி தான் இருக்காங்க. இந்த சூழ்நிலை இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுமே அந்த நபர்கள் கிட்ட பழகுறது, அந்த சூழ்நிலையில இருக்குதுன்னு சொல்லிட்டு உண்மைகள தெரிஞ்சுமே கண்டும் காணாம இருக்காங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப் வந்து சேஞ்சஸே வர மாட்டேங்குது. ஒரே மாரியான ஒரு லைஃப் பேட்டர்ன்ல தான் அவங்க போயிட்டே இருக்காங்க. சப்போஸ் இப்ப இந்த உண்மைகள்லாம் நீ சொல்லி என்னப்பா பண்ண போற அப்படின்ற மாரி நீங்க கேட்டீங்கன்னா, இந்த உண்மைகள்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கோட்ஸ் கிடையாது. நெறைய பெரிய பெரிய ஆட்கள் சொன்ன இன்ஸ்பிரேஷன் கோட்ஸாவோ, இல்ல பஸ்ல வந்து திருக்குறள்லாம் ஒட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாரி வந்து உலகளாவிய ஒரு உண்மைகள் கிடையாது. உங்க லைஃப்குள்ள இருக்கிற உண்மைகளா அது இருக்கிறதுனால, இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட்ல உங்க லைஃப் மாறுமா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, அது எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா உங்க லைஃப் வந்து ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ஒரு ரியாலிட்டிக்குள்ள நீங்க வந்துகிட்டே இருப்பீங்க. உங்க ஃபேஸ்ல வந்து ஒரு ரியாலிட்டி தெரிஞ்சுட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஒரு கரேஜான பெர்சனா மாறுவீங்க. இது வந்து உங்களோட லைஃப்ல பலவிதமான சூப்பரான மாற்றங்கள ஏற்படுத்துவது மட்டுமே இல்லாம, சுகர் கோட் பண்ணி சில பொய்கள நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. அத மாத்தி உண்மைகள மட்டுமே பேசுற மனிதரா நீங்க மாறும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல நடக்கிற மிகப்பெரிய மாற்றத்தையும், சக்சஸையும் நீங்க உங்க கண்ணு முன்னாடியே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் ஹார்ஷான ட்ரூத் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, செல்ஃப் அவேர்னஸ். நீங்க என்னதான் ஒரு செல்ஃப் அவேர்னஸான பெர்சனா நீங்க இருக்கிறீங்கன்னு நெனைச்சாலுமே, நீங்க ஃபுல்லா செல்ஃப் அவேர்னஸான பெர்சனா இருக்க மாட்டீங்க. நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். நம்ம என்ன யோசிச்சிருப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓகே என்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் எங்க தப்பு பண்ணுவேன், எங்க என்னோட ஸ்ட்ரென்த் இருக்கும், நான் எங்க வீக்னஸா இருக்கேன், என்ன மாரியான விஷயங்கள நான் கத்துக்கிட்டு இருக்கேன், என்ன மாரியான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும், தெரியாதுன்னு சொல்லப்படுற விஷயத்துல வந்து, நீங்க கான்ஃபிடென்ட்டாவே இருந்தாலுமே கூட, இன்னும் நீங்க செல்ஃப் அவேர்னஸான பெர்சனா இல்ல அப்படின்னு சொல்லப்படுற ஹார்ஷான ட்ரூத்த நீங்க தெரிஞ்சுக்கும்போது மட்டும் தான், நீங்க உங்க லைஃப்ல வந்து அடுத்த லெவலுக்கு போ முடியும். அது செல்ஃப் அவேர்னஸா நீங்க இல்ல அப்படின்னு சொல்லப்படுறத நான் எப்படி சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ப என்னதான் நம்மள பத்தி தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாலும், நம்ம பேசுற விஷயம் மத்தவங்க எப்படி அத எடுத்துக்கிறாங்க? நம்ம பேசுற வார்த்தைங்க மத்தவங்க மனசுல எப்படி லேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்டென்ஷன், நம்மளோட எனர்ஜி வந்து அந்த இடத்துடைய பேக்கிரவுண்டா இருக்கலாம், எனர்ஜியா இருக்கலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம நெனைச்சிருப்போம் நம்ம கரெக்ட்டா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்னதான் கரெக்ட்டா இருக்கோம்னு நம்ம நெனைச்சாலுமே, எல்லாருக்குள்ளயுமே பிளைண்ட் ஸ்பாட்ன்னு சொல்லுவாங்க இந்த டெர்ம. இந்த பிளைண்ட் ஸ்பாட் இருக்க தான் செய்யும். நம்மளும் தவறுகள் செய்வோம் அப்படின்னு சொல்லப்படுற உண்மைய நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்ன மேஜிக் நடக்கும்னா, சுத்தி இருக்க பீப்பிள் ஏதாவது தப்பு பண்ணிடுறாங்க, தப்பா பேசிடுறாங்கன்னா, நம்ம அவங்கள கம்ப்ளைண்ட் அதிகமா பண்ண மாட்டோம். ச்சே! அப்படி பேசிட்டாங்களே, ச்சே! இந்த மாரி நடந்துக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கும் தெரியாம தான் நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுற இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப் வந்து மேன்மை அடையும். அடுத்து அதுக்கு அடுத்தது வந்து நம்ம உண்மைகள தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். ஸோ அவங்க இந்த ரீசன்க்காக பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க இடத்துல நம்ம யோசிச்சு பார்த்து பார்ப்போம். அதுல தான் தெரியும் எதனால அவங்க அப்படி பேசியிருப்பாங்கன்னு சொல்லப்படுற இந்த எம்பத்தைசிங் குவாலிட்டி நம்மளுக்குள்ள அதிகமா வர ஆரம்பிச்சுரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ 2வது ஹார்ஷ் ட்ரூத் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க அட்மிட் பண்றத விட நீங்க அதிகமான டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். நான் அதிகமான டைம் வேஸ்ட் பண்றேன். நான் இந்த அளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த அளவு தான் புரொடக்டிவா இருக்கேன். ஒரு நாள்ல நான் இத்தன விஷயங்கள் தான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்குன்னு ஒரு சில புரொடக்டிவான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஆனா அத தாண்டி வந்து சில டைம நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே இவ்வளவு தான் நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு நாம நெனைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அத தாண்டின நேரம் உங்களுக்கு வேஸ்ட் ஆயி போயிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள வந்து நீயா நானா கோபிநாத் சார் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்குறாரு. அந்த இன்டர்வியூல என்ன கேட்கிறாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க வந்து கதை வசனம் எழுதுறீங்க, அரசியல் விஷயங்கள் பார்க்குறீங்க, திரைப்படம் கதைகள், வசனம் இது எல்லாமே வந்து பண்றீங்க. புத்தகம் எழுதுறீங்க. இவ்ளோ விஷயம் செய்றீங்க. உங்களுக்கு மட்டும் நான் ஒரு நாளைக்கு ஒரு 60, 70 மணி நேரம் இருக்கா? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாரு. அதுக்கு கலைஞர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இருக்கிற நேரத்த தான் பயன்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்ற மாரி அழகா முடிச்சிருப்பாரு. அப்போ நெறைய சக்சஸ் ஆன பீப்பிள், பெரிய லெவல்ல சக்சஸ் அடைஞ்ச பீப்பிள பார்த்தீங்கன்னா,
அவங்களுடைய 24 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து 60, 70 மணி நேரம் மாரி எல்லாமே செய்றாங்க. நெறைய ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஃபோக்கஸ்டா இருக்காங்க. அப்போ நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம டைம வேஸ்ட் பண்றது கிடையாது. நம்ம எனர்ஜிய லீக் பண்ண விட்டுட்டு இருக்கோம். இந்த எனர்ஜி லீக்கேஜ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஷார்ட் ஆஃப் டைம் கிடையாது. ஷார்ட் ஆஃப் டிசிப்ளின் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஷார்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டோம். டைம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த ஷார்ட் ஆஃப் டைம் இல்லாததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 1 செகண்ட் டிஸ்ட்ராக்ஷன், 1 செகண்ட் வந்து தேவையில்லாத சிந்தனை வந்து, நம்மளுடைய 10 செகண்ட் வந்து ஃபோக்கஸான விஷயத்த வந்து கெடுக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ எந்த விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமோ, அதுல ஃபோக்கஸ் பண்ணாம தேவையில்லாத விஷயங்கள பேசுறது, தேவையில்லாத மனிதர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறது, இல்ல தேவையில்லாத விஷயத்த யோசிச்சுட்டு இருக்குதுன்றது காரணத்தால, நம்மளுடைய டைம நம்ம அதிகமா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நெனைச்சத விட அதிகமா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஹோல்ஸ் எங்கெல்லாம் உங்க எனர்ஜி லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுற ஹோல்ஸ பார்த்து அடைச்சிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பொன்னான நேரத்த நீங்க காப்பாத்திக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஹார்ஷான ட்ரூத் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க எத டாலரேட் பண்றீங்களோ அத நார்மலைஸ் பண்ணிடுவீங்க. டாலரேட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து பொறுத்து போறது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சில விஷயங்கள பொறுத்து போயிட்டா, அது சரியாயிடும்னு நெனச்சுப்போம். ஆனா பொறுத்து போறது மூலியமா, அதுவே வந்து உங்களுடைய வாழ்க்கை முறையா மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். இது வந்து ரொம்ப டேமேஜிங்கான ஒரு ட்ரூத் அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம பொறுத்து போலாம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்காக வந்து ஒரு சில பேர் காமெடி அடிப்பாங்க. சிரிப்பே வராது. ஆனா விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள கொஞ்சம் ஹர்ட் பண்ற மாரி பேசியிருப்பாங்க. ஆனா பரவால்ல நம்ம எதுக்கு திருப்பி பேசணும்? நம்ம கொஞ்சம் சைலன்ட்டா போயிரலாம். எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்துற மாரி பேசணும்? சைலன்ட்டா போயிருப்பீங்க. ஆனா அவங்க அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க? அதே அதிகமா பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஃபீலிங் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க ப்ராப்பரா யோசிக்காம, ப்ராப்பரா டாலரேட் பண்ணாம டக்குன்னு நீங்க ரெஸ்பாண்ட் பண்றது மூலியமா மட்டும் தான், உங்களுக்கான லைஃப்ப நீங்க வாழ முடியும். இல்ல இது வந்து நார்மலைஸான ஒரு பேட்டர்னா மாறிடும். இந்த நார்மலான பேட்டர்ன நீங்க மாத்திட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பீப்பிள் வந்து இதுலருந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உங்கள கஷ்டப்படுத்துறதாவே தெரியாது. அப்போ ஸ்டாண்டர்ட்ஸ நீங்க செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பவுண்டரிய செட் பண்ணிட்டு இதான்பா என் பவுண்டரின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்க பவுண்டரி உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சா போதும். நீங்க நெறைய விஷயத்த டாலரேட் பண்ணாம, உங்களுக்கான டிஸ்டன்ஸ் வந்து பீப்பிள் கிட்ட மெயின்டெயின் பண்ணி உங்களோட வாழ்க்கைய வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லப்படுது உண்மையான விஷயம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ டோன்ட் ஹேவ் அன்லிமிட்டட் சான்சஸ். அன்லிமிட்டட் சான்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம மைண்டுக்குள்ள எல்லார்கிட்டயுமே இருக்கும். டைம் இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு எதுக்கு இந்த விஷயத்த செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டே போவோம். ஆனா உண்மை என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, லைஃப் எல்லாருக்குமே வந்து சான்சஸ் அதிகமா குடுக்காது அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து இங்க வந்து சான்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து சில பேருக்கு வந்து கிடைக்கும். சில பேர் அவங்களே உருவாக்கிப்பாங்க. உருவாக்கிக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு அந்த சான்ஸோட மதிப்பு தெரியும். ஆனா சில பேருக்கு வந்து இந்த சான்ஸ் நெறைய இருக்குன்ற காரணத்தால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கண்ணு முன்னாடி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே அவங்களுக்கு தெரியாம போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஹார்ஷான ட்ரூத். நம்மகிட்ட அன்லிமிட்டட் சான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க கரியரா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம். எந்த ஏரியா ஆஃப் லைஃப் எடுத்தாலுமே கூட சரி, அந்தந்த நேரத்துல ப்ராப்பரா யோசிச்சு, இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்படி யோசிச்சு உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற சின்ன சின்ன சான்ஸஸ் கூட நீங்க பயன்படுத்திக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அது இல்லாம நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு. நம்ம இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு சான்ஸ் அதிகமா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, சான்சஸ் உங்களுக்கு இருக்கும். டைம் உங்களுக்கு கூட இருக்கலாம். பட் கண்ணு முன்னாடி இருக்கிற பெரிய சான்ஸ விட்டுட்டு நீங்க வேற ஒரு சின்ன சான்ஸ்ல போய் செட்டில் ஆகுற மாரியான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுடும். ஸோ உங்களுக்கு அன்லிமிட்டடான சான்ஸ் லைஃப் குடுக்காதுன்னு சொல்லப்படுற ஹார்ஷான ட்ரூத்த நீங்க ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ த பெர்சன் ஹூ இஸ் ஹோல்டிங் யுவர் செல்ஃப் பேக் அப்படின்ற மாரி சொல்லலாம். நீங்க தான் வந்து உங்கள வந்து பேக்ல வந்து இழுத்துட்டு இருக்கீங்களே தவிர்த்து வேற யாருமே இழுக்கல. எந்த ஒரு என்விரான்மென்ட்டும், சிச்சுவேஷன் இழுக்கல அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க பிளான் பண்ணி அத செய்ய முடியாம போறதுக்கான காரணம் நீங்களா மட்டும் தான் இருப்பீங்களே தவிர்த்து வேற யாருமே கிடையாது. எல்லாத்துக்குமே தாண்டி இப்போ ஒரு ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அதுல இருக்கிற ஃபெயிலியரான சான்ஸஸ பார்த்து நீங்க பயப்படுறது கிடையாது. சக்சஸ பார்த்து தான் நீங்க பயப்படுறீங்க அப்படின்ற மாரி ஒரு ரிசர்ச்சே சொல்லுது. சக்சஸ் அடைஞ்சா என்ன ஆகும்? இது இவ்வளவு பெரிய சக்சஸ் நம்மளால அடைய முடியுமா? அடைஞ்சுட்டோம்னா நம்ம அத எப்படி ஹோல்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, சக்சஸ பார்த்து பயந்து தான் நெறைய பேர் வந்து அவங்களே அவங்க ஹோல்ட் பேக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாம ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ப்ராப்பரான பிளான் இருந்தாலும், ப்ராப்பரான வந்து எக்ஸிகியூஷன் சில பேர்கிட்ட இல்லாததுக்கான காரணம் இதுதான் ரீசன். பிளான் வந்து பக்காவா போட்டு வச்சிருப்பாங்க. எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவங்க பிரஷர் ஆவறதுக்கான காரணம், அவங்க சக்சஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்ற ஒரு பயம் தான். ஸோ அதனாலேயே அவங்க வந்து பேக்ல அவங்களே வந்து ஹோல்ட் பண்ணி இழுத்துக்கிறாங்க. அத தாண்டி ப்ராசஸ மட்டும் பண்ணும். எதையுமே மைண்ட்ல வச்சுக்க வேணாம்னு சொல்லப்படுற பீப்பிள்னால மட்டும் தான் இத வந்து ஜெயிக்க முடியும். ஸோ உங்கனால சக்சஸ் அடைய முடியலன்னா, தயவு செஞ்சு சிச்சுவேஷனையும், என்விரான்மென்ட்டையும் மத்த பீப்பிளையும் காரணம் காட்டாதீங்க. நீங்க தான் உங்கள ஹோல்ட் பேக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெரிஞ்சுக்கங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ 6வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யூ கான்ட் ஃபிக்ஸ் த பீப்பிள் அப்படின்ற மாரி சொல்லலாம்.
ஃபிக்ஸட் பீப்பிள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்க உங்க எனர்ஜியை வந்து மற்ற பீப்புளுக்கு கொடுக்கறது, உங்க டைம் மற்ற பீப்புளுக்கு கொடுக்கறது, உங்க ஸ்பேஸை மற்ற பீப்புளுக்கு கொடுக்கறதுலாம் எல்லாமே ஓகே தான். பட் அந்த பீப்புள் அவங்க லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு ஒரு புரோக்கன் ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்க ஃபுல்லா ஹீல் பண்ண முடியாது. ஹீலிங் அப்படின்னு சொல்லப்படுற ப்ராசஸ் வந்து ஒரு பர்சன் அவங்கள பத்தி தெரிஞ்சு அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து உணரும் போது மட்டும்தான் ஹீலிங் சொல்ற ப்ராசஸ் வந்து ப்ராப்பரா நடக்கும். ஆனா அதை விட்டுட்டு நீங்க உங்க எனர்ஜியை வச்சுட்டு ஒரு பர்சனுக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு பர்சனை சரி பண்ணணும்னு நினைச்சு போராடிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா அது உங்களை வந்து பாழாக்கிடும் அப்படின்னு சொல்லப்படுறதா உண்மையான விஷயம். ஸோ எல்லாமே ஒரு அளவு தான் இருக்கணும். நீங்க ஃபுல்லா இன்னொரு பர்சனை ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லப்படுறதும் ஒரு ஹார்ஷான ட்ரூத். அவங்க தான் அவங்கள ஓனா ஹீல் பண்ணிக்கணும்னு சொல்லப்படுற விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் அவங்க வந்து டெவலப் ஆவாங்க அப்படின்றத உண்மையான விஷயம். ஸோ 7வது விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்க என்னதான் எல்லா விஷயத்தையுமே பக்காவா பண்ணாலும், சூப்பரா செஞ்சு முடிச்சாலும், பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், நீங்க தோக்கறதுக்கான வாய்ப்பு இங்க அதிகமா இருக்கு. இது வந்து ஒரு ஹார்ஷான ட்ரூத். நம்ம பார்த்திருப்போம் ஒரு பெர்சன் வந்து சூப்பரா இன்டெலிஜென்ட்டா இருந்திருப்பாங்க. ஒர்க்ல பார்த்தீங்கன்னா, அவங்க சூப்பரா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ப்ராப்பரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்காது. ப்ராப்பரான ஒரு செட்டிலான ஒரு நிலைமைக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆனா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கும். அவ்வளோ டிசிப்ளின் இருக்கும். அந்த அளவு வந்து டெவலப் ஆயிருப்பாங்க. ஆனா வந்து அவங்களுக்கான ப்ராப்பரான சக்சஸ் கிடைச்சிருக்காது. இந்த இடத்துல இந்த உண்மைய நம்ம தெரிஞ்சுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரிசல்ட் மேல நம்மளுக்கு அதிகமா ஃபோக்கஸ் போவாது. நம்ம என்னதான் ஒர்க் பண்ணாலும், ரிசல்ட் நம்ம கையில இல்ல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம ஆழமா நம்ம மனசுல விதைச்சுட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அங்க லாஸ் ஆகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீயா எடுத்துட்டு போவோம். 2வது இங்க இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி பயங்கரமா வந்து டிசிப்ளினா இருந்து தோத்து போயிட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட தேவையில்ல. அந்த ஒரு விஷயம் நீங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு இடத்துல தோக்குறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது வந்து காம்பவுண்டிங்கா மாறி அந்த ஒர்க் வந்து வேற எங்கேயோ உங்களுக்கு வந்து பே ஆஃப் பண்ண போகுதுன்னு சொல்லப்படுறது அர்த்தமே தவிர்த்து, நீங்க ஃபுல்லாவே தோத்துட்டே இருப்பீங்கன்னு சொல்லப்படுறது அர்த்தம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல நீங்க தோக்குறீங்க, ஒழுங்கா ஒர்க் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க வந்து ஜெயிக்க தேவையில்ல. இத விட பெரிய வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். எல்லாத்தையுமே தாண்டி ஃபுல்லா ஒர்க் பண்ணுவோம். ஆனா ஃபெயிலியர் ஆவறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுற விஷயம் மைண்ட்ல வரும்போது ஏதாவது ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆகிறோம், இல்ல செட்பேக்ஸ் வருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, திருப்பி பவுன்ஸ் பேக் ஆயி நம்மளால இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுற உண்மையான விஷயம். ஏன்னா வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த ஒர்க் வந்து இம்பாக்ட் ஆகப்போகுது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிரும். ஸோ நீங்க எவ்வளவுதான் 100% நீங்க குடுத்தாலுமே சக்சஸ் பண்ணலாம். பட் ஃபெயிலியர் ஆகவும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுறத மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க. இந்த ஒரு ஹார்ட் ட்ரூத் ஏத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ 8வது ஹார்ஷான ட்ரூத் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்னதான் நீங்க கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும், பாஸ்ட்டா உடைஞ்சு போன ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷா நீங்க புதுசா வேற லெவல்ல ஸ்டார்ட் பண்றதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஒரு விஷயம் இருக்காதுன்னு சொல்லப்படுது ஒரு ஹார்ஷான ட்ரூத். ஏன்னா பாஸ்ட்ல உங்கள வந்து ஹர்ட் பண்ணிட்டு போன பெர்சன் யாரா இருந்தாலும் அவங்க கூட ரீயூனியன் ஆகும்போது, அவங்க உங்ககிட்ட அப்பாலஜி பண்ணணும், உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தாலோ, இல்ல அந்த ரிலேஷன்ஷிப்ப இன்னும் திருப்பி ரீகிரியேட் பண்ணி ப்ராப்பரா கொண்டு போணும்னு நெனைச்சாலுமே கூட, உங்க எனர்ஜி வந்து அதிகமா வேஸ்ட் ஆகும்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து மியூச்சுவலா வரணுமே தவிர்த்து, நம்ம ஒரு சைட்லயே சரி பண்ணணும்னு நெனைச்சிட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுல வந்து எந்த ஒரு மீனிங்குமே இருக்காதுன்றது தான் உண்மையான விஷயம். எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெர்சன் உங்ககிட்ட வந்து சேரணும், ஒரு பெர்சன் உங்கள வந்து மன்னிப்பு கேட்கணும், ஒரு பெர்சன் அவங்களோட தப்ப உணர்ந்தா தான் நீங்க நிம்மதியா வாழ முடியும்னு சொல்லப்படுற எண்ணமே மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு எண்ணமா பார்க்கப்படுது. அத தாண்டி ஒரு விஷயம் நடந்து போச்சு, ஒரு ரிலேஷன்ஷிப் உடைஞ்சிருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுலருந்து நீங்க நீங்க எப்படி வெளிய வந்து நீங்க ஒரு புது மனிதனா மாறி என்ன கத்துக்க போறீங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் வந்து அப்வர்ட்ல போகும்னு சொல்லப்படுறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 9வது ஹார்ஷ் ட்ரூத் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க மத்தவங்கள கஷ்டப்படுத்துவீங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். நம்ம நெனைச்சிருப்போம் நம்ம யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது. யாரையும் ஹர்ட் பண்ணாம பேசக்கூடாது. நம்ம நல்லவனா இருக்கோம்ப்பான்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து எந்த ஒரு மனிதருமே அவருடைய அடையாளத்த இன்னொரு மனிதர்கிட்ட விட்டுட்டு போகாம வாழ முடியவே முடியாது. நமக்கே தெரியாம அன்கான்ஷியஸா வந்து நம்மளோட செயல்கள், நம்மளுடைய பேச்சு, நம்ம வாலண்டரா பண்ணலனா கூட, நம்முடைய பேச்சு, இல்ல நம்மளுடைய வளர்ச்சி எதுவா வேணா இருக்கலாம். இன்னொரு பெர்சன வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஹார்ஷான ட்ரூத். ஆனா அதுக்காக அது எல்லாத்தையும் நம்பளும் சரி செஞ்சுக்கணும்னு சொல்லப்படுற அவசியம் தெரிஞ்சு நம்ம பண்ணோம்னா சரி செஞ்சுக்கலாம். தெரியாம நம்ம ஒரு விஷயம் பண்றோம். அது வந்து அவங்கள ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்மளால சரி செஞ்சுக்க முடியாது. அவங்களும் அத சொல்லாம இருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யாரோ ஒரு பெர்சன் ஹர்ட் பண்ணிட்டீங்க. தெரியாமலே ஹர்ட் பண்ணிட்டீங்க. நீங்க நீங்க பண்ற ஆக்ஷன் ஹர்ட் ஆயிடுச்சு. ஆனா அவங்க சொல்லாம இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு தெரிய போறது கிடையாது. பட் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே ஃபேவரட்டா இருக்காது. யாரையாவது ஒரு சில பெர்சன்ஸ் ஹர்ட் பண்ணும். உங்க சக்சஸும் எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்காது. யாரோ ஒரு சில பெர்சன்ஸ வந்து ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆஷா ட்ரூத் ஏத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எல்லாருக்கும் பிடித்த மனிதரா வாழும் சொல்லப்படுற ஆசைய விட்டுடுவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் 10த் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யூ கான்ட் ஃபுல்லி அண்டர்ஸ்டுட் யூ. நீங்க உங்கள ஃபுல்லா புரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க உங்கள ஃபுல்லா புரிய வைக்கவும் முடியாதுன்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து
நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தேட ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவலா இன்னும் அதிகமா பேசுனா உள்ள போயிட்டே இருக்கும். நம்ம என்ன, நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மெடிடேஷன், யோகா அது மாரி போயிட்டே இருக்கும். ஆனா, நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயத்த வந்து ஓரளவு தான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நீங்க எப்படின்னு சொல்லப்படுற அந்த நூக் அண்ட் கார்னர் 360 டிகிரின்னு சொல்லுவாங்க. அத வந்து உங்கனாலயே ஓரளவு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா, நம்ம என்ன யோசிச்சிருப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம இதுதான்னு சொல்லிட்டு நெறைய பேர்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனா, அத தாண்டின விஷயம் தான் நம்மளுக்குள்ள அதிகமா இருந்துட்டு இருக்கும். அத நம்மனால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுறதா உண்மையான விஷயம். மத்தவங்களுக்கும் புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லப்படுறதா உண்மையான விஷயம். அத தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம ஹோல் லைஃபும் பத்தாது. நம்ம இன்னும் இன் டெப்த்தா போணும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த ஒரு ஆஷா ட்ரூத் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நம்ம இதுதான் சொல்லப்படுற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டு அந்த மாரி ஆக்ட் பண்ண மாட்டோம். அதே சமயத்துல நம்ம இதுதான் சொல்லப்படுற விஷயத்த மத்தவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க ட்ரை பண்ணவும் மாட்டோம். நமக்கு என்ன வருதோ அத பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூட இருக்கவங்க இருப்பாங்க. நம்மள விட்டு விலகுறவங்க விலகுவாங்கன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு நீங்க தயாராயிடுவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 8வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ட்ரூத் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ரொம்ப கசப்பா இருக்கும். ரொம்ப ஹார்ஷா இருக்கும். ஆனா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்த குடுக்கும். ஆனா வந்து லைஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், பொய்கள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஆனா உங்கள வீக்கா மாத்தி விட்டுரும். இந்த இடத்துல நாம தான் முடிவு பண்ணணும். நம்ம ஸ்ட்ரென்த்தா மாறப் போறோமா? வீக்கா மாறப் போறோமான்னு சொல்லிட்டு, உண்மையான ட்ரூத்த புரிஞ்சுகிட்டு அதுக்கு மாரி நடக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்மையான ஸ்ட்ரென்த்தான பெர்சனா நீங்க மாறுவீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.